அவள் போனது ஊருக்கு மட்டும் இல்லை, அந்த பையனை விட்டும் தான். ஃபுல் ஸ்டோரி தெரிஞ்சுக்கணுமா? நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிரேக்கப் ஸ்டோரி எபிசோட் 2. இது என் ஸ்கூல் ஃப்ரெண்டோட ஒரு லவ் பிரேக்கப் ஸ்டோரி தான். ஸோ இது நடந்தது நாங்கள்லாம் 10th படிக்கிறப்போ 2011. ஸோ இது ஒரு பப்பி லவ் தான். அண்ட் இது முழுக்க அந்த பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான். பையனை பற்றி சொல்லணும்னா, பையன் ரொம்ப டேலண்டடான பர்சன், நல்ல க்ரியேட்டிவாக இருப்பான் அண்ட் ஜோவியலாக இருப்பான். பொண்ணை பற்றி சொல்லணும்னா, ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு, ஷை டைப் அண்ட் சென்சிட்டிவ். ஸோ நாங்கள்லாம் 9th ப்ரமோட் ஆகி 10th போகிறோம். ஸோ எங்கள் கேங் மொத்தம் ஒரு 6 பேர். அப்போன்னு பார்த்து ஒரு மேமு, இவனுங்க 6 பேர் ஒன்றா இருந்தால் உருப்பிட மாட்டாங்க, இவனுங்களை பிரிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல எங்கள் 6 பேரையும் 2 பேராக ஒரு செக்ஷனுக்கு மாற்றிட்டாங்க. எங்களுக்காக செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. ஆனால் ஒரு பையன் அலூரமாக ஆகிட்டான், நல்லா அது எங்கள் கேங்கை பிரிச்சிட்டானுங்களேன்னு சொல்லிட்டு. சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிட்டு எங்கள் கிளாஸ்க்குள்ளே போகிறோம். அப்போ தான் நானும் அந்த பையனும் 10th C போகிறோம். போகும்போது அந்த பொண்ணை இவனும் மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணை அவனை யாரா செம்ம டேமேஜாக இருக்கா அந்த ஆங்கிள் தான் பார்த்தா. ஆனால் இவன் தான் அதை லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு நினச்சிக்கிட்டு லவ்வில் விழுந்துட்டான். விழுந்தது மட்டும் இல்லை, அடுத்த ஒரு வாரத்தை அந்த பொண்ணுகிட்ட ப்ரப்போஸும் பண்ணிட்டான். யாரா நீ அப்படின்றமா ஆயிடுச்சு. அன்னையிலேருந்து 6 மாதம் அந்த பொண்ணு பின்னாடி இவன் நாய் மாதிரி அலைஞ்சான். இந்த நாய்க்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால நாங்களும் அவன் பின்னாடி அலைஞ்சோம். 2010 அண்ட் 2011 டைம்லலாம் உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை நீங்கள் பார்க்கணுன்னா அவ்வளோ ஈஸியெல்லாம் பார்த்துட முடியாது. ஏன்னா இப்போ இருக்க மாதிரி எல்லார் வீட்லேயும் 5-6 ஃபோன்லாம் இருக்காது. ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபோன் தான் இருக்கும், அதுவும் பட்டன் ஃபோனாக தான் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஐடியாஸ் கேட்டு அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் கேட்டு சம்மந்தப்பட்ட இடத்துக்கு 1 மணி நேரம் முன்னாடி போயிட்டு தேவோடு காத்துட்டு கொஞ்சம் லக் இருந்துச்சுன்னா அந்த பொண்ணை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு நாள் இந்த பையன் அந்த பொண்ணை கலர் ட்ரெஸ்ஸில் பார்க்கணும் ஆசைப்பட்டிருக்கான் போல. இந்த மாதிரி நான் அவனை கலர் ட்ரெஸ்ஸில் பார்க்கணும் எப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அந்த பொண்ணை சொல்லியிருக்கு, நான் மார்னிங் 6 மணிக்கு பால் பாக்கெட் வாங்குறதுக்காக வீட்டை விட்டு வெளியே வருவேன், முடிஞ்சா பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஹோப் கொடுத்துருக்குது. அதுக்கு இவன் எங்களை எல்லாமே காலைல 4 மணிக்கு வீட்டுக்கு வந்து எழுப்பி ஜாகிங் போலன்னு கூட்டிட்டு போயிட்டு 5 மணிக்கு அந்த பொண்ணோட வீட்டு வாசல்ல தேவடு கக்க வச்சுட்டான். டைம் ஆகுது, 5 மணி 6 மணி ஆகுது. அந்த பொண்ணு கரெக்டா 6:15 வந்தா நினைக்கிறேன். 6:15 வந்தா, அதுவும் ஒரு டிஷர்ட், ஒரு ஸ்கர்ட், ஒரு ஷால் போட்டு வந்தா. அந்த பொண்ணு அப்படியே ஸ்லோ மோஷன் வருது, இவர் அப்படியே ஈன்னு வச்சுட்டு இருக்காரு. அந்த பொண்ணு வருது, இவர் சிரிச்சுக்கிறாரு, மூஞ்செல்லாம் பிரைட் ஆகுது. ஓகே, பையன் ரொம்ப ஹாப்பியா இருந்தான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போயிட்டு பால் பாக்கெட் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டா. இவன் அந்த பொண்ணுகிட்ட பேசக்கூட இல்லை, ஜஸ்ட் பார்க்க தான் எங்களை கூப்பிட்டு போனான். ஆனா அதுக்கே இவன் செம்ம ஹாப்பி ஆயிட்டான். பயங்கரமா டான்ஸ் ஆடுறான், சந்தோஷமா இருக்கான். மச்சான் தேங்க்ஸ் மச்சான்னு சொல்றான். எங்களுக்கு ஒரு டீ பிஸ்கட் வாங்கி கொடுத்தான். எண்ட் ஆஃப் தி டே நைஸ் டீ. அப்படியே போச்சு 6 மாசம். இதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணி அந்த பொண்ணை ஒரு வழியை இம்ப்ரெஸ் பண்ணிட்டான். அந்த பொண்ணை ஓகேவும் சொல்ல வச்சுட்டான். ஸோ இப்போ அவங்க லவர்ஸ் ஆகிட்டாங்க. இவங்க லவ் நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. இவனும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தான், அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு நாள் அந்த பொண்ணு இவனை ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் மீட் பண்ண கூப்பிட்டுருக்கு. இவரும் மீட் பண்ண போயிருக்காரு, ஆல்மோஸ்ட் ஒரு 4:30 மாதிரி. அந்த டைம்ல அந்த பொண்ணு என்ன நினைச்சுன்னு தெரியல, பேக்ல இருந்து ஒரு குங்குமத்தை எடுத்து கொடுத்துட்டு எனக்கு வச்சு விடு அப்படின்னு இருக்காங்க போல. அந்த பையனை வச்சு விட்டு ஏன்பா அப்படின்னு கேட்டிருக்கான். ஹஸ்பண்ட்ஸ் தான் ஒய்ஃப்க்கு இந்த மாதிரி தான் குங்குமம் வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இவன் சும்மாவே ஆடுவான், சாய் வேற கொடுத்து விட்டாங்களா. ஸோ பயங்கரமா ஒரு 100 வாட்ஸ் பல்ப் மாதிரி டிங்கன் ஆயிட்டாங்க. அப்படியே செம்ம ஜாலியா இருக்கா, எங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கிற விஷயத்த. அதுக்கப்புறம் ஐ எம் ரிச் ஃபீலிங் யுவர் புவர் ஃபீலிங் மாதிரி டைலாக்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். ஸோ டேஸ் போச்சு, இவங்க பாண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ நைஸ் கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கப்போ தான் ஸ்கூலோட அந்த போர்டு எக்ஸாம்ஸ் வந்துச்சு. போர்டு எக்ஸாம்ஸ் முடிகிற அந்த லாஸ்ட் எக்ஸாம் இருக்குல்ல, ஸோ அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு அந்த பொண்ணை மீட் பண்ண போயிருக்கான். ஸோ மீட் பண்ண போகும்போது அந்த பொண்ணு ஒரே அழ, இதுக்கப்புறம் உன்னை 2 மாசத்துக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும், நீ எல்லாமே என்ன பண்ண போற, உன்னை பார்க்காம என்ன பண்ண போற, உங்ககிட்ட பேசாம என்ன பண்ண போற, பயங்கரமான டயலாக்லாம் பேசியிருக்காங்க. ஓகே 2 months கேப் வருது, சொன்ன மாதிரி கஷ்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான். உன்னை மீட் பண்ணாம எப்படி இருக்க போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த பொண்ணு போகும்போது சொல்லியிருக்கா, என் அம்மா ஃபோன்லேருந்து கால் நானா பண்ணா மட்டும் நீ ஃபோன் பிக் பண்ணு, அதர்வைஸ் நீயா கால் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு, லீவ் விட்டாங்க. அந்த லீவ் விட்ட ஃபர்ஸ்ட் வீக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிடைக்கிற டைம்லலாம் ஃபோன் பண்ணி 2 பேரும் பேசியிருக்காங்க. அப்போல்லாம் அந்த பையன் ஜாலியாக தான் இருந்தான். திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு கால் பண்ணி,
நான் என்னோட மாமா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா. அவங்க மாமா வீட்டுக்கு ஊரில் இருக்கு போல. அவங்க மாமா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. அண்ட் டைம் கிடைச்சா அவனுக்கு கால் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி ஓகே, பார்த்து போயிட்டு வா, நீ எல்லாம் எப்படி இருக்க போகிற இல்லைன்னு சொல்லிட்டு டைலாக்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அந்த பொண்ணும் ஊருக்கு போயிருக்கா. ஸோ ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு, ஒரு மாதம் ஆச்சு, ஃபோனே வரல. இதெல்லாம் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டான், ஃபீல் பண்ணுறான். அப்போ அந்த கெட்டவன் சாங்ஸ்லாம் வந்துச்சு சிம்புது. ஸோ அந்த சாங்லாம் கேட்டு வெறி ஏற்றிக்கிறான், என்னென்னோ பண்ணிட்டு இருந்தான். விடுறா, வந்துருவாடா, பேசுவாடா, வெயிட் பண்ணுறான்னு சொல்லிட்டு நாங்களும் அவனை சில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கடைசி வரைக்கும் காலே வரல. அட் லாஸ்ட் ஒரே ஒரு கால் வந்துச்சு அந்த பொண்ணுகிட்ட இருந்து. ஸோ அப்போ வந்து அந்த பொண்ணு சொல்லுது, நம்ம லவ் பண்ணது என் வீட்டுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ எனக்கு கால் பண்ணாத, அண்ட் நம்ம லவ் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். இவனும் திரும்பி கால் பண்ணுறான், கால் பிளாக் லிஸ்ட்டில் போயிருக்கு. அப்புறம் அந்த பொண்ணை அவன் ரீச் பண்ணவே முடியல. அப்புறம் ரொம்பவே வெக்ஸ் ஆகிட்டான். அப்புறம் நாங்களும் சரி விட்றா மச்சான், ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சில் பண்ணுறோம். அவனும் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு காம்ப்ரமைஸ் ஆனான். அண்ட் ஸ்கூல் திறந்ததுக்கப்புறம் கூட அந்த பொண்ணை இவன் ட்ரை பண்ணான். ஆனால் அந்த பொண்ணை இவனை சுத்தமாக மதிக்கல. ஸோ இவன் லவ் உண்மையாலே பிரேக்கப் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் அக்செப்ட் பண்ணான். ஆனால் 10th அவன் நல்ல மார்க்ஸ் எடுத்தான். அந்த பொண்ணு ஊருக்கு போய் என்னதான் ஆச்சு, நிஜமா 1000 கொஸ்டின்ஸ் இருக்கு அந்த பையனுக்கு. அவங்க மாமா வேணான்னு சொல்லிட்டாங்களா, அவங்க அம்மா வேணான்னு சொல்லிட்டாங்களா, இல்லை அந்த பொண்ணுக்கே பிடிக்கலையா, எந்த ரீசனாக கூட இருக்கலாம். ஸோ எண்ட் ஆஃப் த டே இவர் ரொம்ப ஃபீல் பண்ணான். அண்ட் இந்த ஸ்டோரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் உங்கள் ஒப்பீனியனை தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்த பிரேக்கப் ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.